பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பில்லாத பயப்படுகிற ஒரு மனிதன் தான் ரொம்ப சத்தம் போட்டு தான் வீரன் மாதிரி காமிப்பான். இந்த வேலை நிறுத்தம், பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கிற இடத்துல பாருங்கள், இந்த பஸ் மேலே கல்லெடுத்து எறியறது, கட்டடத்து மேலே கல்லெடுத்து எறியறது, கண்ணாடி மேலே கல்லெடுத்து எறியறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற அந்த நபரை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியான பயந்தாங்குழியாக இருப்பார். அந்த கும்பலில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி கத்துற ஆள், அவரை மாதிரி கல்லெறிகிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை தனியாக தூக்கிட்டு வந்து வெளியில் தனியாக வச்சு பேசுனீங்கன்னா அவரை மாதிரி பயந்தாங்குழி யாரும் இருக்க மாட்டாங்க. மனோ தத்துவத்தில் மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் சத்தம் போடுறது, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் அந்த தைரியத்தினால கத்துறது. ஆனால் தனியாக அவரை எடுத்துகிட்டு வாங்க, வெடவெடுத்து போய் நடுநடுங்கி போயிடுவார். அதே மாதிரி அந்த பள்ளிகளில், கல்லூரிகளில் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அந்த பிரின்ஸிபால் டவுன் கத்துற பையனை தனியாக எடுத்துகிட்டு வாங்க, தனியாக ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா நடுநடுங்கி போயிடுவான். இந்த வேலை நிறுத்தம், பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்கிற இடத்துல பாருங்கள், இந்த பஸ் மேலே கல்லெடுத்து எறியறது, கட்டடத்து மேலே கல்லெடுத்து எறியறது, கண்ணாடி மேலே கல்லெடுத்து எறியறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிற அந்த நபரை தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சரியான பயந்தாங்குழியாக இருப்பார். அந்த கும்பலில் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி கத்துற ஆள், அவரை மாதிரி கல்லெறிகிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவரை தனியாக தூக்கிட்டு வந்து வெளியில் தனியாக வச்சு பேசுனீங்கன்னா அவரை மாதிரி பயந்தாங்குழி யாரும் இருக்க மாட்டாங்க. மனோ தத்துவத்தில் மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் சத்தம் போடுறது, நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்தால் அந்த தைரியத்தினால கத்துறது. ஆனால் தனியாக அவரை எடுத்துகிட்டு வாங்க, வெடவெடுத்து போய் நடுநடுங்கி போயிடுவார். அதே மாதிரி அந்த பள்ளிகளில், கல்லூரிகளில் ஸ்ட்ரைக் பண்ணுறப்ப அந்த பிரின்ஸிபால் டவுன் கத்துற பையனை தனியாக எடுத்துகிட்டு வாங்க, தனியாக ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து என்கொயரி பண்ணிங்கன்னா நடுநடுங்கி போயிடுவான். அதை சுற்றி ஒரு 10 மாணவர்கள் இருக்கும் பொழுது வேக வேகமாக சத்தம் போடுவான், பிரின்ஸிபால் டவுன், பிரின்ஸிபால் டவுன். தனியாக அவனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வெலத்து போயிடுவான், நடுநடுங்கி போயிடுவான். இந்த மாப் சைக்காலஜின்னு சொல்கிறது, சுற்றி ஒரு 4 பேர் இருந்தால் தான் ஒரு பெரிய தலைவன் தனக்குத்தானே நினைத்து கொள்ளுதல். அது இன்செக்யூர்டு ஃபீலிங் இருக்கிறதுனால தன்னை ஒரு வீரனை போல் காட்டுவது. எந்த வீரத்தனமுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த டீப் இன்செக்யூர்ட் ஃபீலிங்கை மறைக்கிற ஒரு வீரத்தனம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற அந்த டீப்பான ஒரு இன்செக்யூரிட்டி, டீப்பான ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை, பயம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழ்ந்த பயத்தை மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு பெரிய தலைவன் மாதிரி காமிச்சிக்கிறது, நாம் ஒரு பெரிய வீரன் மாதிரி காட்டுறது. உண்மையான வீரம் எதுன்னா தன்னை தான் அடக்குதல், தன்னை தான் அடக்குதல் தான் உண்மையான வீரம். மீதி எல்லா வீரமுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த பயந்தாங்குள்ளித்தனத்தை, பயத்தை மறைக்கிறதுக்காக நம்ம போடுற வேஷம். ரொம்ப ஹீரோ மாதிரி, ரொம்ப தைரியசாலி மாதிரி வாழ்க்கையில் நடிக்கிறவங்களெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வீட்டில் போய் ஒரு 2 நாள் கூட இருந்து வாழ்ந்து பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சு போகும். வீட்டில் 2 நாள் கூட இருந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போகும். இந்த வெளியில் புலியாக இருக்கிறவங்க எல்லாமே சுபாவத்தாலே வீட்டில் எலியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எலித்தன்மையை மறைக்கிறதுக்காகத்தான் புலித்தோலே போத்திட்டு திரியறது, அது சுபாவம். ஆண்களுக்கு தனக்கே உரிய அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்னால தான் பெண்மை இந்த அளவுக்கு பழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன்.